சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ள பெரியார் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமிக்க அரசு மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் 21.80 கோடி ரூபாயில் கட்டமைக்கப்பட்ட 6 மாடி கொண்ட இம்மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் கடந்த 27ஆம் தேதி திறந்து வைத்தார். 560 படுக்கைகள், பல்வேறு சிறப்பு சிகிச்சை வசதிகள் உள்ள மருத்துவமனையில் ஏற்கனவே பணியாளர்கள் இருந்தபோதும் விரிவாக்கத்தால் கூடுதல் பணியாளர்கள் தேவைப்பட்டனர். இதற்காக ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றிய மருத்துவர்களை இங்கு மாற்றியது மருத்துவர்களின் தேக்கத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்நிலையில் 60,000 ரூபாய் சம்பளத்தில் 35 மருத்துவர்கள், 18,000 ரூபாய் சம்பளத்தில் 156 செவிலியர்கள் மற்றும் பிசியோதெரபிஸ்ட், டயாலிசிஸ் பணியாளர்கள் உள்ளிட்ட மொத்தம் 266 பேரை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க சுகாதாரத்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு மருத்துவர்கள் MRB தேர்வு மூலமாக நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இதுகுறித்து அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் S. பெருமாள் பிள்ளை கூறுகையில், நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்களை உருவாக்காமல் எப்படி மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு முன் கிண்டி கலைஞர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் தொடர்ந்து நெருக்கடியை சந்தித்து வந்த நிலையில் ஒரு மருத்துவர் கொடூரமாக தாக்கப்பட்டார். இதே தவறு பெரியார் மருத்துவமனையிலும் நடக்கக்கூடாது, நிரந்தர நியமனமே ஒரே தீர்வாகும் என குறிப்பிட்டார்.